அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, நாகர்கோவில் சந்திப்பில் நடைபெற்று வர ரீடெவலப்மெண்ட் பணிகளில் முடிவு பெற்ற ஒரு பணியான எக்ஸலேட்டர் திறப்பு விழாவை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த எக்ஸலேட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 1வது நடைமேடையிலிருந்து 3வது நடைமேடை மற்றும் 2வது நடைமேடைக்கு போகக்கூடிய அளவில் இருக்குது. ஸோ 4 மற்றும் 5க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலை. அதனால் அந்த பிளாட்ஃபார்ங்களுக்கு இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வழியாக போக முடியாது. அந்த பணியில் வந்து நடைபெற்று வருது. ஸோ இந்த எக்ஸலேட்டர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டைப்னு இருக்குது. அப்லையும் போகலாம், டவுன்லேயும். வர்ற பயணிகளும் மேலே ஏறி வர முடியும், இங்கேருந்து இறங்குற பயணிகளும் அந்த மாதிரி ரெண்டு டைப்புமே வந்து இருக்குது பக்கத்தில். ஸோ இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் அப்படிங்கிறது நீங்கள் டிக்கெட் கவுண்டரை எடுத்துகிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே வரும்போது 1வது பிளாட்ஃபார்த்தில் லெஃப்ட் சைடு உங்களுக்காக இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸாக இருக்கும். அந்த ஸ்டெப்ஸை விட்டுட்டு நீங்கள் அதை தாண்டி திருப்பி லெஃப்ட்டில் வந்து முன்னாடி வந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸலேட்டரை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அடுத்து இதோடைய எண்ட்லேயும் வந்து எக்ஸலேட்டர் இருக்குது. அது வந்து கீழேருந்து மேலே வர மாதிரி இருக்கும், கீழே இறங்குற மாதிரி இருக்காது. ஸோ இனிமேல் நீட்டிப்பு செய்யும்போது அடுத்த இதில் வந்து இறங்குற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பிளானில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படி பண்ணால். நாகர்கோவில் சந்திப்பு அப்படிங்கிறது தெற்கு ரயில்வேக்கு உட்பட்ட திருவனந்தபுரம் கோட்டத்துக்கு கீழே வந்து இது இருக்குது, பராமரிப்பில் இருக்குது. நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு நிலையம். இதை ரீடெவலப்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நிறையா பயணிகள் வந்து இங்கே வந்து இந்த ரயிலை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மதியான நேரம் அப்படிங்கிறதுனால இங்கே கூட்டம் வந்து குறைவாக இருக்குது. இப்போ கூட பார்த்திங்கன்னா கோட்டயம் எக்ஸ்பிரஸுக்கு நிறையா பயணிகள் வெயிட் பண்ணுறாங்க. அந்தியோதயாட்டெலாம் புறப்படும் போது பார்த்திங்க அப்படின்னா இங்கே டிக்கெட் எடுக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்தளவுக்கு பயங்கரமான கூட்டம் இருக்கும். அது இங்கே வந்து 3 ATVM மிஷின்கள் இருக்குது, அது இல்லாமல் கவுண்டரும் இருக்குது. இப்போ நம்ம ஃபுட் ஓவர் பிரிட்ஜை பற்றி, அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜோட இருக்கிற எக்ஸலேட்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அதிகாரிகளாக வந்திருக்கிறாங்க அதை திறந்து வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ தான் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் இது ட்ரெயிலாக ஓடிட்டு இருந்தது. முக்கியமான அதிகாரி வராரு போல் இருக்குது. நான் ஒரு பேர் எனக்கு தெரியல, பட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் தான். வருகைக்காக காத்திருக்காங்க. நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணுறாங்க. ஒரு பணி முடிவு பெற்று அதை மக்கள் பயன்பாட்டுக்கு விடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பொதுமக்கள் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி ஒரு வேலை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.